நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முதல் நாளாக கூடிய சில நிமிடங்களிலே எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. 3 முறைக்கு மேல் ஒத்திவைக்கப்பட்டதன் எதிரொலியாக நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே எதிர்க்கட்சிகளுடைய அமளி, நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய இளைஞர்கள் பட்டாளம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டதன் விளைவாக நிகழ்ந்த தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள். இது குறித்து தான் ஜெயா பிளஸ் இன்றைய விவாதத்திற்கான தலைப்பையும் கட்டமைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் உள்ளே அமளி, வெளியே தடியடி, விவாதம் நடத்த யாருக்கு விருப்பமில்லை என்ற தலைப்போடு நாம் பயணிக்க இருக்கிறோம். சோமு சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். விவாதம் நடத்த யாருக்கு விருப்பமில்லை என்ற தலைப்போடு தொடங்கி இருக்கிறோம். அதே தலைப்பிலே விவாதத்தையும் நம்ம பயணிக்கலாம். உண்மையில் யாருக்கு விருப்பமில்லை இன்னைய நிகழ்வுகள் ரொம்ப சுருக்கமாக அடுத்த கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ இந்த இது நம்ம ஆரம்பத்தில் ஒரு கருத்தாக பார்க்க போனோம்னா 2 பேரை சொல்லலாம். அதிக விருப்பமில்லை பாஜகவுக்கு, அதற்கு அடுத்த விருப்பமில்லை காங்கிரஸுக்கு. 2 கட்சியிலையும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ முதல்ல பாஜகவை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வரணும்னு நினைச்ச பல மசோதாக்களில் ஒரு 2 இதை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ மீதி இதுவும் எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இதை தவிர எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் 2. அயோத்தி ராமர் கோயில், அதில் நடந்த ஒரு முறைகேடுகள், பண மோசடி, இந்த விஷயம். அடுத்தது நீட். அப்போ அப்போ இந்த எதிர்க்கட்சிங்கிற முறையில் காங்கிரஸ் கேட்குறது நியாயம். அப்போ அதுக்கான ஒரு பதிலாக இதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை அவங்க விரும்பலை, அதை தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போ ராமருக்கே மனிதன் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே இதில் பதிவு பண்ணணும். ராமருக்கு மட்டும் இல்லை, எந்த மனிதன் உருவாக்குனது தான் எல்லா தெய்வங்களுமே. அந்த எந்த தெய்வத்தையும் மனிதன் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதாவது பெரியார் சொல்வார்ல, உண்டியல் வைக்கிறது ஆத்திகம், அதுக்கு பூட்டு போடுற பற்றி அதான நாத்திகம் அப்படின்பேர். அதுமாதிரி அதுதான் அறிவியல் பூர்வமானது அப்படின்னு. அப்போ ராமர் இங்கே தான் பிறந்தாருன்னாங்க, இது பண்ணாங்க. ஆனால் என்னன்னா, அங்கே அந்த அளவுக்கு அந்த ஏற்கனவே கட்டணத்துலேயும் ஒரு மோசடி புகார் வந்தது, அதற்கான செலவுகள் போனது வந்தது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்தது. ஆக அதுக்கு பாஜக தயாராக இல்லை. எப்பயுமே கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவங்க தன்மையாக இருக்கணும். ஒரு நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க தன்மையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் இறங்கி எதிர்க்கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதில் தானே எதிர்க்கட்சியாக இருக்காங்க, அதை கேட்கணும். இப்போ ஒரு ஜனநாயகத்தில் முன்னேறிய நாடுகள் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அவங்க ஒரு 4 MP தான் அவங்க இருக்கிறாங்க, இவங்க 400 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு மேலை நாடுகளில் அந்த 4 பேர் சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஈக்குவலாக. அந்த தன்மை இருக்குல்ல, அது இங்கே இல்லை. இது பாஜக மேலே உள்ள ஒரு விஷயம். இன்னொரு எனக்கு காங்கிரஸ் மேலே ஒரு வருத்தம் என்னென்னா, இவங்க கேட்குறது நியாயம். முக்கியமாக இவங்க 2 சொல்கிறாங்க. இப்போ அயோத்தி விஷயம் ஒன்று, அந்த பண மோசடி, நிதி மோசடி, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நீட்டுக்காக. சரி, அந்த நீட்டுக்காக தானே இந்த கரப்பாம்பூச்சி பாரதிய ஜனதான்னு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறது, ஜனதா கட்சி. ஓ, பாரதிய ஜனதா கட்சின்ட்டீங்க. நல்லவேளை என்ன பழக்கம் தோசை. ஆமாம், நல்லவேளை வரல அப்படின்ட்டு. அதனால் அப்படிங்கிறப்ப அந்த போராட்டத்தை காங்கிரஸ் போய் பார்த்துருக்கணும். இப்போ திமுகலாம் ராசா போனார். இப்போ அவங்க நாளைக்கு எந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி பக்கம் இருப்பாங்களா, அந்த தொகுதி மறுவரையை எதிர்ப்பாங்களா, இல்லை பாஜக பக்கம் போவாங்களான்னு. அதை தாண்டி அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை போய் அந்த போராட்டத்தை பார்க்காதவர்கள் இல்லை அரசியல் கட்சியில், பாஜக தவிர. அதே போல அதை தான் சொல்ல வரேன். ஆளுந்தரப்புல, இந்த தரப்புல காங்கிரஸ் போய் பார்க்கல. அதை தான் சொன்ன 2 பேருக்குமே மேல தவறு இருக்கிறதாக தான் என்னுடைய பார்வை. இவங்க இதை போய் பார்த்துருக்கணும். இன்னும் சொல்ல போனா, இப்போ இந்தியா முழுக்க இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதை விட வீரியமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். அந்த மாதிரி இல்லை. இப்போ அவங்க கட்சி தலைவர் இருக்கிறார் கார்கே, அவர்கிட்ட ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயம் கேட்குறப்ப தலைமை முடிவெடுக்கும் அப்படிங்கிறார். அவர் தான் தலைவர். அவர் ராகுல மனசில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சுன்னா எப்படி இவங்க ஒரு முடிவு எடுத்து பண்ண முடியும்? இப்போ ராகுல் காந்தி எங்கே இருக்காரு தெரியல, அது
வெளிநாடு இல்ல பார்லிமெண்ட்ல இல்ல நடுவுல சொல்றேன். இடையில ஒரு விமர்சனங்கள் கூட எழுந்தது. ஆமா, அவர் வந்து என்னன்னா போறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்ததுக்கு அப்புறம் கூட போய் பார்த்து, இப்போ ராகுல் காந்தி இந்தியா முழுக்க அறிமுகமான ஒரு ஆளுமை. இப்போ அவர் அங்கே போய் நின்னாருன்னு வச்சிங்களேன், அந்த போராட்டத்துடைய வீரியமே வேற. இப்போ பாஜக இருந்து யாரும் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர் போய் நின்னாரலாம். இதுதான் வருத்தம் இவங்க தரப்புல. ஒருவேளை காங்கிரஸ் இப்படி கூட யோசிக்கணும். இன்னைக்கு கூட ஒரு பக்கம் இந்த தடியடி நடந்ததற்கு பிறகு இப்போதான் கொஞ்சம் வீடியோக்கள் வெளியாக தொடங்கியிருக்கு. இன்டர்நெட் பேன் பண்ணியிருந்தனால அதில் சிலர் பேட்டி அளிக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை நாங்கள் தகர்ப்போம், மோடியை ஆட்சியிலிருந்து தூக்குவோம், நேபாளத்தை போல இந்தியாவை மாற்றுவோம் அப்படின்னு சிலர் பேட்டி அளிக்கிறாங்க. ஒருவேளை இது கூட காங்கிரஸ்க்கு ஒரு நெருடலா இருக்கலாம்ல, காங்கிரஸ் மீது இந்த பழியும் சேர்ந்து விடுமோ அப்படின்னு. அந்த பார்வையும் கூட சரியாதானே இருக்கும் சோமு. இப்போ ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று அந்த மாதிரிலாம் பேச போறாங்கிறது உளவுத்துறைக்கு தெரிஞ்சு இவருக்கு சொன்னாருங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் சொல்றது, அது நடக்கிற விஷயம் கிடையாது. அப்படியான ஒரு முயற்சி நடந்தாலே நம்ம யாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம். நம்மளுடைய ஒரு மனநிலைங்கிறது இப்போ நிச்சயமா வந்து பாஜகவை வந்து எதிரான ஒரு மனநிலைனா எனக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு. ஆனால் அதுக்காக நாடாளுமன்றங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய ஒரு மன்றம், அது நம்ம அதை நம்ம எதிர்த்து இது பண்றதுக்கு மனநிலை நமக்கு வராது. அதனால இதற்கு ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இவங்க இது பண்றாங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கள ஒரு 3 பேர் ஜேபி நட்டா போய் பார்த்து 3 கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கோரிக்கை இவர் வந்து பதவி நீக்கம், அந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்ட்டு. இதில் என்னன்னா, ஏற்கனவே ஜேபி நட்டா மேலே ஊழல் புகார் இருந்து அவரை பதவி நீக்கணும்னு சொல்லி 2 தடவை புகார் வந்தது. அவர்கிட்ட வந்து இவங்க புகார் கொடுக்குற நிலைமையில தான் நம்ம நாடு இருக்கு. அது என்ன விஷயம்னு சொன்னா, அது நம்ம இதுக்கு தேவையில்லாத விஷயம். சொல்றேன், நம்ம நாட்டோடைய நிலைமை எப்படி இருக்கு, நீங்க போய் எங்க புகார் கொடுக்குறீங்க பாருங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அவை முடங்கியதுக்கு பாஜக காங்கிரஸ் 2 பேருமே காரணமாக தான் நம்ம பார்க்க முடியும். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சுமன் கவி, ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் நீட் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. நீட் விவகாரம் அப்படின்றது தனிப்பட்ட விவகாரம் அல்ல, தேசிய அளவில் பொது விவகாரம். திமுக கூட கையில் எடுத்த விவகாரம் தான். மற்றொரு பக்கம் ராமர் கோவில் விவகாரம். ராமர் கோவில் விவகாரம் அது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கானது, ஒரு குறிப்பிட்ட அரசியல் வியூகத்திற்கானதுன்னு எடுத்துட்டா கூட, நீட் விவகாரம் ராமர் கோவில் விவகாரத்தை தாண்டி திமுக இன்னைக்கு மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்து அணுகியிருக்காங்க. நாடாளுமன்றத்தை முடக்க நினைச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது திமுக காங்கிரஸ் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளவுனுடைய வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கடந்த காலங்களில் ஒரே கோரிக்கையை முன்வைத்து நகருவாங்க நாடாளுமன்றத்தில். இன்னைக்கு நீட் விவகாரம் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய விவகாரத்தில் திமுகவும் கை கோர்த்திருக்கலாம். ஆனால் அந்த விவகாரம் வேண்டாம், மேகதாது விவகாரத்தை நம்ம கையில் எடுக்கலான்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய இந்த பிளவு அப்படின்றது முதல் நாள்லேயே எதிரொலிக்க தொடங்கி விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த தொகுதி மறுவரையறை மசோதா அதுதான் இன்னைக்கு வந்து பிரதானமாக வரும். அது குறித்து தான் வந்து விவாதம் கடுமையாக நடக்கும். அதில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதில் ஏற்கனவே திருச்சி சிவா அவர்கள் மற்றும் டிஆர் பாலு இன்னும் எல்லாருமே வந்து முன்கூட்டியே சொன்னாலும் கூட, நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லா உத்தரவாதத்தையும் கொடுத்தாலும் கூட பல்வேறு தரப்பினர் அதில் சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருந்தார்கள். அப்போ இறுதி முடிவு, ஆனால் அவங்களுமே ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மசோதாவில் என்ன இருக்கிறது என்பதை முழுவதுமாக படித்துவிட்டு அதன் சாராம்சத்தை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன் என்ன இருக்குது என்ன யாருன்னு தெரியாமலேயே உடனே முதல்லையே எதிர்ப்பதுங்கிறதுல எடுக்காமல் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது. எனக்கு எதிர்ப்பு விவகாரத்தில், அதாவது டீலிமிட்டேஷனில் பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அது குறையாமல் 1971 சென்சஸ் படி அந்த விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கொள்வது. எண்ணிக்கையை கூட்டினாலும் சரி, எண்ணிக்கையை குறைச்சாலும் விகிதாச்சாரம் 71 படி இருக்கணும். அதுதான் வந்து பிரதானம். மற்றபடி விகிதாச்சார அடிப்படைன்னு சொல்லிட்டு வேற எந்த எதையாவது மாற்றிட்டிங்கன்னா சிக்கல். அப்போ அதனால் அந்த 71ங்கிற நம்பரை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ அதில் வந்து அவர்கள் சமரசம் செய்து கொள்வதற்கு இல்லைங்கிறத நேற்றே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வராதனால அது அடுத்த கட்டமாக அவர்களுக்கு எது பிரதானம்னு இருக்குதோ அதை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இப்போ விவகாரங்கள் கூட தான் திமுகவுக்கு பிரதம நீட்டுக்கு அவர்கள் பிரதானமானது தான். இப்போ நீங்கள் இதே சொல்லும்போது தான் சொன்னீங்க, ஆராசா அவர்கள் சார் செல்வம் சொன்ன ஆராசா போய் பார்த்தாரு. யார்? இந்த சோனம் அவரை போய் பார்த்தாரு. இப்படி அவர்கள் எல்லா தரப்புலையும் அவர்களால் முடிந்த அளவுக்கு வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. காங்கிரஸ் இன்னொன்று ஒரு தேசிய கட்சி, அதுக்கு வந்து ரீஜனலாக அது எந்தெந்த மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு ஃபேவராக கூட அது இயங்கும்.
குறிப்பாக கர்நாடகாவுக்கு பேரா அது இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அவர்கள் மேகதாட்டு பிரச்சனையை வந்து அது ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸ் ஆகும். நீட்டு விவகாரம் வந்து மிக முக்கியமானதுன்னு கருதுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வட மாநிலத்தில் அதுவும் குறிப்பாக டெல்லியில் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ்நாட்டில் அந்த தாக்கம் இருந்தாலும் ஒப்பீட்டு அளவில் மேகதாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு திமுக கருதுகிறது. இப்போ அதான் இன்றைய தேதிக்கு. மற்ற காலகட்டத்தை அதாவது கடந்த காலம் ஒரு நாளைக்கும் நாள் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதுல்ல. அப்போ அந்த அடிப்படையில் திமுக வந்து இதை முன்னெடுத்திருப்பது, நான் வந்து திமுக வந்து காங்கிரஸை எதிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லலை. அப்படி இருந்தால், அப்படிதான் அது உண்மையாக இருந்தால், ஏன் வந்து காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் திமுகவுக்கு வந்து திமுக வந்து டீலிமிட்டேஷனில் வந்து நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், அது பாஜகவை எதிர்த்து அது செயல்பட வேண்டும், ஏன் வேண்டுகோள் விடுக்க வேண்டும்? அப்போ அவர்களுக்குள்ள வேறு வேறு முகாம்களில் இருக்கிறார்கள். எதிரெதிர் சுச்சுவேஷன்ஸ். சில படங்களில் வந்து காதலியாகவோ அல்லது இணைந்தோ இருந்தவர்கள் பிரிந்து தனித்தனியாக வாழ வேண்டிய அல்லது வெவ்வேறு இடங்களில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்ல, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது ரெண்டு கட்சிகளுக்கான வெவ்வேறு சுச்சுவேஷன். மற்றபடி ரெண்டு கட்சிகளினுடைய புள்ளி அதிலிருந்து மாறுபட்டு அவர்கள் செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. சரிங்களா? ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் நேரில் சந்தித்து, ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களோ, கார்கே அவர்களோ நேரடியாக காக்ரோச் ஜனதா தள ஆட்சிக்கான அதனுடைய ஆதரவை கொடுத்திருந்தால் இந்த போராட்டத்துக்கான வீரியம் கூடியிருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா எதிர்கட்சிங்க, உங்களுடைய வலுவை நீங்கள் இந்த வாலி வந்து இப்படி எடுத்து வாங்கிடுவாருங்க, அதே மாதிரி வாங்கி கொண்டு இந்த ஆதரவையும் சேர்த்து வாங்கி கொள்வது என்பது கூடுதல் வலு சேர்த்திருக்கு. இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க, இத்தனை கண்ணீர் புகை குண்டுகளில் கிடந்து அவதிப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் அவர்கள் கடந்து போராடுறாங்கன்னா, ஜென்சி இளைஞர்கள் இவர்களுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியமானதுன்னு சொல்லுகிற ராகுல் காந்தி இதற்கு ஆதரவு நேரடியாக தெரிவிக்காமல் தவிர்த்திருப்பது என்பது ஒரு வகையான, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இவர்களுடைய வளர்ச்சி ஒருவேளை இவர்களுக்கு நெருடலாக இருக்கிறதோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புது. ஆனால் 2010-11 வாக்கில் நினைக்கிறேன் இந்த இவர் அண்ணா ஹசாரேவினுடைய அந்த 2011 வாக்கில் அண்ணா ஹசாரேவினுடைய போராட்டம் அதே இடத்துல தான் நடக்குது. அந்த போராட்டம் காங்கிரஸை திரும்பி விட முடியாத அளவிற்கு வெகு தூரம் தள்ளி நகர்த்தி விட்டது டெல்லியில. இன்னைக்கு அதை விட வலுவான, அதை விட வீரியமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு. எந்த இடத்தில் மோதி அவர்கள் வெளியில் தள்ளப்பட்டார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை காக்ரோச் ஜனதா தளம் உருவாக்கி இருக்கு. அப்ப சுமன் கவி சொல்றதுல இருந்து பாஜகவினுடைய பார்வையும் காங்கிரசினுடைய பார்வையும் இந்த விவகாரங்கள்ல ஒரே பார்வையா தான் இருக்கு, அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? இல்ல ஒரே மாதிரி இல்ல. பாஜக இவர்களை தடுக்க வேண்டும் என ஒரு பார்வையை பாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து தன்னுடைய வளர்ச்சியை பாதிச்சிருமோ நீங்க சொல்றீங்க? இல்ல அதை லாபகமா பயன்படுத்தணும் தான் சொல்றேன். இதை வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சாலே பயன்படுத்திக்கலாம். ஆனா இவர்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியல. அது என்ன முடிவுக்காக அவங்க இப்படி தள்ளி போட்டுருக்காங்க. இப்ப சுமன் கவி கொஞ்சம் அதான் சொன்னாரு. அதுதான் அவர்கள் சொன்ன எதுக்காக சொல்லணும்னா, அதுல வளர்ச்சியில் ஒருவேளை பாதிக்குமோ என்று அவர்கள் நினைக்கலாம். அந்த பார்வையில காரணத்துக்கு தான் அவர்கள் தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் இதை வளர்த்து விட்டால், நான் சொன்ன மாதிரி அண்ணா ஹசாரே மாதிரி இவர்களை தூக்கி வீசுவதற்கு அது எப்படி உதவிச்சோ அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக இது ஒரு மிகப்பெரிய கலகத்தை, ஒரு அதிர்வு அலையை, ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குங்க. எதன் மேல் எந்த வழியாக என்ன காரணத்துக்காக காட்டணும்னு தெரியல. இப்போ இன்னைக்கு வந்து ஜென்சி புரட்சின்னாங்க, ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து நமக்கு முதலமைச்சராக வந்து சேர்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து புரட்சி கிடையாது, ஏதோ ஒரு வகையில் ஒரு போர் அடிச்சிருக்குது, மக்களுக்கு அது வந்து ஒரு புதுசு தேவைப்பட்டிருக்குது, அதுக்கு ஒரு காரணம் வந்து கிடைச்ச உடனே அது மாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய அளவில் ஒரு பெரும் அதிருப்தி, பெரும் நெருக்கடி மக்கள்கிட்ட இருக்குது. அதை உருப்பெற செய்வதற்கு ஒரு போராட்டம் நமக்கு கையில் கிடைக்கும் போது அதை வடிவமைத்து கொண்டு அதை வைத்து எதிரியை வீழ்த்துவதற்கு இவர்கள் காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வையா? சரி, அதே பார்வையில் திரு வேலுச்சாமிட்ட போலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் என்பதற்காகவே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சந்திச்சு ஆதரவு தருவதை காங்கிரஸ் தவிர்த்திருக்கலாம்ன்ற ஒரு பார்வையோடு நிறைவு செஞ்சார் சுமன் கவி. அந்த பார்வை சரிதானா? அப்படியான ஒரு நோக்கம் காங்கிரஸுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா முதல்ல? ஏன்னா காங்கிரஸ் ஒரு கேட்டீங்க வரும், அதுதான் கரெக்ட். காங்கிரஸ் சிங்கம் போல கரப்பாம்பூச்சிகளுக்கு பின்னாலாம் போயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அண்ணா ஹசாரே பத்தி சொல்றீங்க, அதற்கு பின்னாலே இருந்து இயக்கியதே பிஜேபி தான். அந்த மாதிரி வேலையை மறைவிழந்து பண்றதுக்கு நாங்கள் தயாரா இல்லை. நாங்கள் நேரடியாக போராட தெரியும். இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது?
பாபரி மசூதி இடிக்கிற போது பிஜேபி என்ன சொல்லுச்சு? ராமர் பிறந்த இடம் சொன்னாங்க, அதானே இடிச்சாங்க. இப்ப ராமர் கோயில் கட்டி இருக்கிறது அதே இடத்துலயா அடுத்த இடத்துலயா? அதை விட்டு 3 கிலோமீட்டர் தட்டி கட்டிருக்காங்க. அதையெல்லாம் நீங்க உங்களை போன்ற கவியை போன்றவங்களும் சொல்லணும். ராமர் கோயில் கட்டின இடம் தான் ராமர் பிறந்திருந்தார்னா பாபரி மசூதியை இடிச்சது தப்பு. பாபர் மசூதியில அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார்னா இப்ப ராமர் கோயில் கட்டினது தப்பு. இவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனத்தை அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க மேலோட்டமா அப்படி பார்த்தா புரியாது. இப்ப நம்ம அதை விட தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நினைச்சேன். அது எனக்கு முக்கியமா படல. நம்ம நண்பர் சோமு சொன்னார், மேலை நாடுகள்லாம் நாகரிகம் இருக்குன்னு. நம்முடைய வரலாறே நமக்கு தெரியலங்கிற அர்த்தம். பாராளுமன்றத்தில் நேரு பிரதம மந்திரி, எதிர்கட்சியில் சோசலிஸ்ட்ல ஒரு 10-15 பேர் கூட இல்ல, லோகியாவில் எழுந்து பேசுறார் ஒரு முறை. அவர் பேசுவது அவருக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேசிக்கிட்டே போறார். அவர் சபாநாயகர்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் கண்ணை காட்டி யாரும் குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிடுறார். முழுமையாக பேசிட்டு அமர்றார். அமர்ந்த உடனே நேரு எழுந்து பேசுற ரெக்கார்ட்ல இருக்கிறத சொல்றேன், புதுசா இல்ல, பாராளுமன்ற பதிவேட்டில் அவர் சொல்றார். அவரைத்தான் அவ்வளவு நேரம் விமர்சித்து 1 மணி நேரம் பேசுறார் அவரு. பாராளுமன்றத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் தலையில மட்டும்தான் மூளை, ஆனால் இதற்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிறாரே லோகியா, அவருக்கு உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னார். இந்த மாதிரி பெருந்தன்மை உலக நாட்டில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டிலே அப்படி ஒன்று நடந்துச்சு. தலைவர் காமராஜ் முதலமைச்சர், முதன்முறையாக அண்ணா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், விலைவாசி உயர்வு அந்த சப்ஜெக்ட்ல விவாதம் நடக்குது. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். அவர் பேச ஆரம்பிச்சு 20 நிமிடம் வருகிற போதே பார்க்கிறாங்க அவை முன்னவர் சிஎஸும் சபாநாயகரும். குறுக்கிடாதீங்கன்னு சைகளை காட்டிடுறார். 20 நிமிடம் ஒதுக்கியவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுறார். அப்படி உச்சகட்டத்தில் பேசுற போதுதான் அனந்தநாயகம் குறுக்கிட்டாங்க. குறுக்கிட்ட உடனே அவர் எழுந்து கடுமையாக கோச்சிட்டு அனந்தநாயகம் மன்னிப்பு கேட்க வச்சார். அப்ப அவர் காமராஜ் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிக்கான இடம், ஆளுங்கட்சி என்பது செயல்பட வேண்டியது. மக்களுடைய குறையை சொல்வதற்கு எதிர்கட்சிகள் தர வேண்டிய இடமே சட்டமன்றம் தானே. அப்படி இதெல்லாம் நான் கற்பனையில் சொல்ல, நடந்த செய்திகளை சொல்றேன். இப்படி உயர்ந்த மரபுகள் இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்க கேட்டீங்க, பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி செயல்பட விடாம தடுக்குதே காங்கிரஸ்னு. இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு நாள், இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கிற போது 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் முடக்கியது பாராளுமன்றத்தை. அவர்கள் மீது குற்றம் சொல்ல காங்கிரஸ். நீங்க சபை நடப்பதற்கு ஒத்துழைப்பு தருங்க தவிர எந்த குற்றமும் சொல்ல. இன்னைக்கும் அதே தானே பாஜக. இப்ப நான் சொல்லி முடிக்கிறேங்க, அப்பதானே உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் உங்களை போற பத்திரிகைக்காரங்க சுஷ்மா சிவராஜ் கேட்கிறாங்க, அன்னைக்கு அவர் பெரிய தலைவர், இப்படி பண்ணலாமா, பாராளுமன்றத்தில் இப்படி 1.5 மாசம் முடக்கலாமா? அவர் சொன்னது, பாராளுமன்றத்தை முடக்குவது கூட ஜனநாயகத்தில் ஒரு அங்கம். அதை ஆதரிச்சு தானே இங்க ஆட்சியில் உட்கார வச்சீங்க. நாங்க நேர்மையா இருந்தாலும் ஏத்துக்கல, ஒருவேளை அப்படி பண்ணாதான் ஆதரிப்பீங்களோ அப்படின்னு நாங்க செஞ்சிருக்கலாம்ல, அதையும் நீங்க யோசிக்கலாம்ல. அது போல நம்ம கவி சொன்னார் மேகதாது பிரச்சனைன்னு. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களாவது பிரச்சனையை புரிந்து கொள்ளணும். காவிரி பிரச்சனை என்பது 1920 50 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அது 74 முடிகிற போது, அந்த ஒப்பந்தம் போடுகிற போதே அதுல என்ன கடைசி வார்த்தைன்னா, இதோட ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, அந்த ஒப்பந்த காலம் முடிகிற நேரத்தில் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையில் 2 மாநில அரசுகளும் அமர்ந்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுதல், ஆங்கிலத்தில் ரினியூவல்ங்கிற வார்த்தை போட்டாங்க. அந்த 74ல அப்ப ஆட்சியிலிருந்து திமுக முதல்வர் இருந்தார் கருணாநிதி. அவர் என்ன முயற்சி எடுத்தார்? இந்த கேள்வி ஒன்று இருக்கு. அதற்கு முன்னாலே என்னன்னா, கர்நாடகத்தில் என்னென்ன புது திட்டங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் வேணும், தமிழ்நாட்டில் புதிய திட்டங்கள் வந்தாலும் கர்நாடகத்துடைய ஒப்புதல் வேணும். 1970 கரெக்டா சொல்றேன், காவிரியுடைய உபநதிகளில் அதிகமான நீர் வருவது கபினி, அடுத்து ஹேமாவதி, ஹேரங்கி, இப்படி இருக்கு. திடீர்னு ஒரு தடவை கபினிலே ஹேமாவதியிலையும் அவங்க அணை கட்டுறாங்க. இது எப்படி ஒப்பந்தத்தை மீறி கட்டுறாங்களே எல்லாரும் கேட்டாங்க. கேட்கிற போது அந்த அரசு சொன்னது, தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதலோட தான் கட்டுறோம்னு. ரகசியமா இங்க போய் பெங்களூர்ல போய் பாவு சண்முகம் கையெழுத்து போட்டு வந்தாரு. அமைச்சரவையில கூட விவாதிக்கல. உபநதியில அதுல தண்ணி தேங்கினா எப்படி தண்ணி வரும் ஒண்ணு. அதற்கு பின்னால இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன்,
74 முடிகிற போது இவர்கள் சரியாக கையாளாமல் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறேன்னு போட்டாங்க. போட்டு அந்த காலம் முடிந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்பதான் லோகோ ஸ்டாண்டே இல்லாமல் போச்சுன்னு சொன்னாங்க. ஆட்சி மாறுது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வருது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருது, மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி வருது, கர்நாடகத்தில் தேவராஜர்ஸ், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர். தேவராஜர்ஸ் அனுபவசாலி, எம்ஜிஆர் அழைக்கிறார். நீங்களும் நானும் மத்திய அரசுக்கு எதிரணியில் இருக்கிறோம். பிரதமராக இருக்கிற மொராய் தேசாய் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய அனுபவசாலி. நமக்கு இடையில இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி பிரச்சனை தான். அந்த காவிரி பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ளாவிட்டால் இந்த ஒன்ன வச்சே அவர் நம்மளை காலி பண்ணிடுவார் என்ன அவர்களுக்குள்ளேயே பேசி ஆண்டுக்கு 320 டிஎம்சி தமிழகத்துக்கு தருவது என்று 2 பேர் பேசி முடிக்கிறாங்க. சரி, அதே சொல்லி முடிச்சிடறேன் சார், அப்பதான் புரியும். முடிக்கணும். அதான் என்னன்னா, அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைல்லாம் தயாராகுது. அடுத்த நாள் கையெழுத்து போட போறாங்க. செய்தி வருது, முதல் நாள் முரசொலியில் கடிதம் எழுதுறார் கருணாநிதி. உடன்பிறப்பே நாளேட்டை பார்த்தாயா? 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால் தான் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைந்தாலும் தமிழகத்துக்கு செய்கிற துரோகம். காலம் எப்படி மாறுது பாருங்க. அதுல இருந்து அப்படியே 13 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சரா கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இவங்க செய்யல. மன்னார்குடி ரங்கநாதன் ஒருத்தர் ஒரு கடிதம் போட்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு. அதை வழக்காக அவர் எடுத்தாங்க. தமிழக அரசு மன்னார்குடி ரங்கநாதனுடைய வழக்கோடு தன்னை இணைத்துக் கொண்டது. அதற்கு பின்னால முடிஞ்சது என்ன? வெறும் 185 டிஎம்சி கையெழுத்து போட்டாங்க. இதெல்லாம் பேசணும் நம்ம. நமக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, 7 தலைமுறைக்கும் துரோகம் அங்கே வந்துருச்சு. இன்னைக்கு பேசி என்ன பிரயோஜனம்? அதற்கு பின்னால காவிரி மேலாண்மை வாரியம். அந்த மேலாண்மை வாரியம் அவங்ககிட்ட தான் நம்ம முறையிட முடியும். ஆண்டுக்கு 185 டிஎம்சி கையெழுத்து போட்டிருக்கோம்ல, அது வருதா இல்லைன்னு தான் பார்க்கணும். மற்றதை பத்தி பேசி என்ன பயன்? நீங்க சொன்ன அதனால இவ்வளவு துரோகங்களை செய்தவர்களை விட்டுட்டு மற்றதை நாம திசை திருப்புவதை போல பேசுவது நியாயமல்ல, தர்மமல்ல, மக்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும். இப்போதும் மேகதாது விவகாரத்தில் நீங்க சொன்ன புள்ளியிலிருந்தே கடந்த கால வரலாறுலேருந்து இப்போதும் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு, இங்க கர்நாடகாவில் ஒரு அரசு, தமிழ்நாட்டில் ஒரு அரசு, 2 பேருமே ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு அரசு தான். இதே விவகாரத்தில் பேசி முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம்ல. ஏன்னா அதை வைத்து அரசியல் செய்யலாம். புரிஞ்சுக்கல இல்ல அந்த பார்வையில இருந்து அது சரியான கேட்கிறேன். தப்பா பேசுறீங்க. இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் முடிவெடுக்கிற அதிகாரம் கர்நாடகத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு இல்ல. நீங்க பொண்ணு டேம் கட்டுறது அப்படின்றது கர்நாடக அரசுடைய தனிப்பட்ட முடிவு தானே சார். காவிரி மேலாண்மை வாரியத்தின் கையில் இருக்கு. டேம் கட்டுறது கூடவா? அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்ப்பதுக்கு அவங்க தான். இல்ல சார், பிரச்சனையே தான் போக முடியும். இல்ல வேலுச்சாமி சார், நான் என்ன கேக்குறேன்னா, டேம் கட்டுறது அப்படின்றது கர்நாடக அரசுடைய தனிப்பட்ட முடிவு. உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தான் டாபிக் நம்ம மாறிட வேண்டாம். இல்ல இல்ல, நான் தயவு செய்து சொல்றேன், நான் அதை முழுசும் புரிஞ்சு பேசுறேன். நீங்க குறுக்கிடாம கேட்டாதான் புரியும். சரி, நமக்கு அளவெடுக்கிற இடமே மேகதாது அல்ல, 0 பாயிண்ட். ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அதுல இருந்து கரையோரமா போனீங்கன்னா காட்டரசன் தானே அவன் ஊரு, பிறந்த ஊரு, அதுக்கு பக்கத்துல தான் 0 பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல வர்ற தண்ணியை தான் அளவெடுக்க முடியும். அந்த இடத்துல இருக்க தண்ணீர் வர அளவு தான் 185 டிஎம்சி வருதாங்கிறது. அதை தாண்டி அவன் உடனே விட முடியாதான்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. 400 டிஎம்சியா இருந்த 150 டிஎம்சி அவன் குறைப்பதற்கு காரணமா இருந்தவங்க இதை பற்றி பேசுவது அவருடைய தவறிலிருந்து மக்களை திசை திருப்ப பயன்படுகிறது. திரு சுமன் கவி, உங்ககிட்டே வர, சமீபத்தில் திமுக பாஜகவுடைய கூட்டணி விவகாரங்கள் பேசப்படுது. நாடாளுமன்றத்துடைய நிகழ்வுகளை பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. திருச்சி வேலுசாமி சார் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே முக்கியமான நீட் விவகாரங்களை நோக்கி நகரும்போது திமுக அவங்களுடைய இயலாமை அப்படின்னு கூட குறிப்பிட்டுக்கலாமே. அந்த விவகாரத்தில் மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்து பேசுகிறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அணுகுமுறையை நீட் விவகாரத்தில் எடுத்துடக்கூடாது அப்படின்றது கூட திமுகவுடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் திமுக பாஜக கூட்டணி, திமுகவை சேர்ந்த எம்பி மத்திய அமைச்சர் ஆவார். இந்த பேச்சுக்கு மத்தியில் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நீட் அப்படின்ற முக்கியமான ஆயுதத்தை திமுக எடுக்க தவறுறாங்க நாடாளுமன்றத்தில். பாஜகவோடு ஒரு சுமூகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முதல் நாளாக இன்னைக்கு பார்க்கலாமா? அதாவது பாஜகவினுடைய இந்த இந்த கூட்டத்தொடரில் அவர்கள் வைத்திருக்கிற பிளான் இருக்குல்ல, எதுலேயுமே அவர்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஒவ்வொன்றுலேயும் அவர்கள் லாபத்துக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று இல்லைன்னா ஒன்று, அவ்வளோதானே தவிர எந்த ஒரு விஷயத்துலையும் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகிறது. அதாவது என்னென்னா, வச்சிருக்கிற வரிசையில் எதை நான் முழுசுமாக முடிக்க போகிறேன் அப்படிங்கிற டாஸ்க்கு தான். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா,
வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அதுக்கு தேசிய அந்தஸ்து கொடுக்கணும். அது வந்து 1971 சட்டத்தின்படி அந்த அந்த அதாவது இந்த பாடலுக்கான, அதாவது தேசிய கொடிக்கான மரியாதை, இது மாதிரியான அதாவது ரொம்ப சென்சிட்டிவான அந்த தேசிய அடையாளங்களின் மீது வைக்கிற மரியாதையை யோடு சேர்த்து இந்த பாடலையும் இணைக்கிறாங்க. இனிமேல் இந்த பாட்டை யாரும் நீங்கள் பாடாமல் இருந்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது பாடாமல் இருந்தீங்கன்னு மட்டும் இல்லை, அதை நீங்கள் பாடுறதுக்கு இடையூறாக இருந்தீங்கன்னாலும், இப்போ நான் பாடுறேன் நீங்கள் இடையூறாக இருந்தீங்கன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உங்கள் மேலே கேஸ் போடலாம். இந்த மாதிரி வந்து அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பாட்டை அதை சட்டமாக்கிட்டாங்க. இது வெறுமனே ஒரு வாய்மொழி உத்தரவாக இருந்ததை அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை சட்டமாக மாற்றியிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய அபாயகரமானது. சிறுபான்மையினர் மேல் நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஒருவேளை இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டை யார் வந்து பாடாமல் தவிர்ப்பாங்க? அந்த பாட்டுக்குள்ளே எல்லா இந்து புராண கடவுள்களுடைய எல்லா பெயர்களும் இருக்குது, எல்லா செய்திகளும் இருக்குது. இது அறிந்த அல்லது தெரிந்த அல்லது இணை கற்பிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பண்புகள், அவர்கள் தான் அதை வந்து அல்லாவுக்கு இணை கிடையாதுன்னு நினைக்கிறவர்களும் அதை வந்து தவிர்ப்பாங்க. அப்படி தவிர்க்கிறதா இருந்தால் அதை கூட மென்ஷன் பண்ணி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற ஒரு பிரச்சனை அதில் இருக்குது. ஸோ அது 1 நாள் 2 நாளில் 3 ஆண்டு காலம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல். அதை ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்தை அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை கூட்டணும். எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை மட்டும் இல்லை, நீதியை எல்லாவற்றையும் தங்கள் பக்கம் வளைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது, ஒன்றுக்கு பதிலாக நிறையா இருப்பது என்பது அவர்களுக்கு வசதியானது. ஏன்னா இந்துத்துவ RSSனுடைய கணக்குப்படி தெய்வங்களே ஏன் அதிகமாக இருக்குன்னா, தேவைக்கேற்றபடி புராணங்களையும் திட்டங்களையும் சட்டங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் பாடல்களும் இப்போ தேசிய பாடல். இன்னொன்று இணை கற்பிக்குதுன்னா, இங்கே இப்போ ஜனகன மனன்னு சொல்லி நீங்கள் அந்த தேசிய கீதம் இருக்குல்ல, அதற்கு இணையான ஒன்றை வச்சிட்டோம்னா அப்புறம் அதை ஈஸியாக வீழ்த்திடலாம். இப்போ காந்திக்கு பதிலாக ரவீந்திரநாத் தாகூர், ஏன் அவர் வந்து கவிதை எழுதலையா? அல்லது சுபாஷ் சந்திரபோஸ் போராடலையா அப்படின்னு சீமான் பேசுகிற மாதிரி அவருக்கு இணையாக ஒரு இணையை கற்பிக்குது. ஏன் பெரியார் தான் இந்த நாட்டில் எல்லாம் பண்ணாரான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதையே இந்திய அளவில் காந்தி தான் எல்லாவற்றுக்கும் முழு அத்தாட்சியா, ஏன் மற்றவர்கள் போராடவில்லை, ஏன் பகவத்சிங் இல்லையா அப்படின்னு சொன்னால் பகவத்சிங் சரிதானுங்க அப்படின்னு CPM ஓகே அப்படிம்பாங்க. இல்ல இதெல்லாம் இப்படியாக சுமன் கவி சொல்லக்கூடிய விவகாரங்கள்லாம் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல எப்படி அணுகுமுறை இருக்குன்றது இல்லை. இப்படி இணை கற்பிப்பதன் மூலமாக இப்ப இன்னைக்கு நடந்திருப்பது என்பது தேசிய கீதத்துக்கான இணையான ஒரு பாடல். இப்போ நாளைக்கு அப்படியே வந்து தள்ளி கொஞ்சம் இடம் கேட்டுட்டு அப்புறம் மொல்ல தள்ளி அந்த முதல் இடத்தை காலி பண்ணுறதுக்குள்ள இந்த வேலையைத்தான் இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதோட ஒரு அடையாளம். அப்போ தேசிய அடையாளமாக இருக்கிற தேச பண்ணுக்கு, நாட்டு பண்ணுக்கான மரியாதையை இழக்கச் செய்வது அல்லது நகர்த்தி விடுகிற வேலையும் இதில் இருக்கிறது. அது கூட இந்துத்துவ நோக்கமும் அதில் இருக்குது. சுமன் கவி, என்னுடைய கேள்வி இவ்வளவு பெரிய ஒரு என்னுடைய கேள்வி அப்படின்றது, மேகதாது காங்கிரஸ் சார்ந்த மாநில விவகாரம், நீட் அப்படின்றது மத்திய அரசு சார்ந்த ஒரு தேசிய அளவிலான விவகாரம். காங்கிரஸ் ஒரு தேசிய அளவிலான விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நீட் விவகாரமும் முக்கியமான ஒன்று. நீட் விவகாரத்தை இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து கையில் எடுக்காம கர்நாடகாவில் காங்கிரஸை சார்ந்த மேகதாது விவகாரத்தை மட்டும் திமுக கையில் எடுப்பது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு இணக்கமான அணுகுமுறையா தான் என்னுடைய கேள்வி. அப்படி இல்லைங்க. விச் இஸ் மை பிரையாரிட்டிங்கிறது காலத்துக்கு காலமாக தான் போன பிரையாரிட்டி தான். நீட் மட்டும் கிடையாது. அதனால தான் இதை சொல்றேன். நீதிபதிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்துவது அது அபாயகரமானது. டீலிமிட்டேஷன், அதை விட எல்லாவற்றையும் விட டீலிமிட்டேஷன் பெரும் அபாயகரமானது. எல்லோரும் ஒன்று கூடி நிற்க வேண்டிய ஒரு இடம் அது போக இது அந்த ஒன்று கூடி நிற்க வேண்டிய இடம் தான் இப்ப பிரிஞ்சுட்டாங்களோ. காங்கிரஸ் தனியா போராடுறாங்க, திமுக தனியா போராடுறாங்க. இன்னும் எதிர்க்கட்சிகளுடைய அந்த வலுவான குரல் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அது சிதையும் போது அது பாஜகவுக்கு தானே ஃபேவரா போகும். அது கண்டிப்பா. அதைத்தான் திமுக கையில் எடுக்குதான். வரலாறு படித்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பயன்படுத்தினார்கள். தனித்தனி சமஸ்தானங்களை வெவ்வேறாக வந்து டீல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியையும் டீல் செய்வது அல்லது தனித்தனியாக அவர்களை குரல் எழுப்ப வைப்பது அல்லது அவர்கள் எழுப்பினால் அதை பயன்படுத்திக் கொள்வது, இது பாஜகவுக்கு, அதாவது ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு மையத்துக்கு லாபகரமானது. அந்த லாபத்தை தான் திமுக கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த புள்ளி சரிதானு கேக்குறேன். கொடுக்குன்னு கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு ஏதாவது
சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம் 2 பேருமே ஒரு தலைமைகிட்ட போகும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திட்ட போய் நிற்கும்போது நீங்கள் உங்கள் டிமாண்டை வைக்கிறீங்க, நான் என் டிமாண்டை வைக்கிறேன். நான் உங்களை வீழ்த்தணும், நானோ என்னை வீழ்த்தணும் நீங்கள் இருக்கிறீங்களாங்கிறது வேற கேள்வி. ஆனால் என்னுடைய ப்ரையாரிட்டி இதுன்னு அவங்க வைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியில் இருந்திருந்தால் ஒரு சுமூகமாக பேசி முடித்து அதை செயல்படுத்தி இருக்க முடியும். ஒன்று குவிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட சினாரியோ இப்ப இல்லை. நான் அதை தான் சொன்னேன், சுச்சுவேஷன். ஒரே கூட்டணியில் ஒரே இடத்தில் இருந்த ஒரு கூட்டணியில் இருந்தக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்குது. இன்னும் கூடுதலாக நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கூட்டணியிலிருந்து விலகி வேறொரு கூட்டணிக்கு அல்லது வேறொரு தலைமையோடு நீங்க கூட்டணி அமைத்ததற்கு பிறகு, ஆதரவுன்னு போனதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை டிமாண்ட் பண்றதே இருக்கு இல்லையா, அதுவே கூட அது காங்கிரஸுக்கு சரியான எனக்கு தெரியல. ஆனால் அதை கேட்டு அதற்கு ஓகேன்னு சொல்றதோ அல்லது அதற்கு இயல்பா நடந்து கொள்வதோ திமுகவின் சரியான நகர்வு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு ஜனநாயகத்தில் வெளியில இருந்துகிட்டே ஒருத்தரோடு ஒரு உரையாடுவது தவறில்லை. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி தான், நாம சொல்ற மாதிரி தான் திமுக நடக்கணும்னோ அல்லது காங்கிரஸ் இப்படித்தான் நடந்து கொள்ளணும்னா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. சார், டிவி சோமு, எதிர்க்கட்சிகளுடைய குரல் கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு இப்ப நாடாளுமன்றத்தில் வலுவா இல்லை என்ற ஒரு கேள்வி முதல் நாளிலேயே முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு விவகாரங்களை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த கோர்றாங்க. இன்னைக்கே ஒரே சம்பவம் நடந்திருக்கு. ஒரே சபாநாயகர் 2 கட்சிகள் 2 விவாதங்களை நடத்த கோர்றாங்க. காங்கிரஸ் நீட் விவகாரங்கள் குறித்து விவாதம் வேணும்ன்றாங்க, மேகதாது விவகாரங்கள் குறித்து திமுக விவாதம் வேணும்னு கேட்குறாங்க. ஒரே அணியில் இருந்திருந்தா அந்த விவாதத்திற்கான ஒரு சாத்தியம் கிடைச்சிருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்க்கட்சிகளுடைய குரல்கள் நாடாளுமன்றத்தில் உடைக்கப்படுகிறதா? எப்படி புரிஞ்சுக்கலாம் சோமு? இல்லை, உடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது எதிர்த்தரப்பு திட்டம் போட்டு செய்கிறது தான் உடைக்கப்படுகிறது. இது இங்கே உள்ளறையே நடந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தளவில் பார்த்தா நம்ம காங்கிரஸ் மேலே தான் சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பீகாரில் கூட பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் இந்த கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி, அதற்கான இடங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் இமாச்சல பிரதேசத்தில் இந்த எம்பி திடீர்னு இவங்க நிறுத்துறது. எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா இதுக்கு இத்தனை எம்பி தான் கிடைக்கணும் தெரிஞ்சும் கூட கூடுதலாக நிறுத்துறது, கூட்டணி கட்சி கேட்காம. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குல்ல, அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியை விலகி போக வைக்குது ஒரு பக்கம். இப்போ தமிழ்நாட்டை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக திமுகவும் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் இல்லை. இவங்களும் காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தானே வச்சுருந்தாங்க. அவங்க கேட்ட இடத்த தர்றதுல அவ்வளவு சுணக்கம் காட்டினாங்க. அது எப்படி சோமு ஒரு அடிமைன்ற ஒரு வார்த்தையா இருக்கும்? அது ஒரு கட்சியினுடைய செயல்பாடாக கூட இருக்கலாம் இல்லையா? ஆளும் கட்சி நாங்கள் தான், நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. தேசிய அளவில் மக்களவை தேர்தல் நடக்கும்போது கூட்டணி பகிர்வை காங்கிரஸ் தானே மேற்கொள்கிறாங்க. மாநிலங்களில் தான் வேறுபடுது. அதுக்காக அடிமை கூட்டணியாக நாங்களாம் இருக்கணுமான்னு காங்கிரஸ்கிட்ட கேட்க முடியாது. இப்போ நீங்கள் மத்திய அளவில் நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் ஆனது பார்த்துக்கும் போது அந்த கூட்டணி பிரச்சனை தான் நான் அங்கே சொன்னேன். நம்ம திமுகவுக்கு வருவோம், இது சொன்னால் அதுக்கான பதில் கிடைக்கும். இப்போ இந்த 2026 மட்டும் இல்லை, 2021 பார்த்தீங்கன்னா சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், மதிமுக, விசிகே எல்லாரையுமே அத்தனை தர அறிவாலயத்துக்கு அலைய விட்டது. அடுத்தது அவங்கள சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் பண்ணது. அதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ இந்தியாங்கிறது பல கட்சி நாடு. இங்கே அந்தந்த கட்சிகள் அவங்கவுங்க சின்னத்தில் இல்லை தனித்த சின்னத்திலேயோ சொந்த சின்னத்திலையோ நிற்கிறதுக்கான உரிமை உண்டு. அதுதான் ஜனநாயகம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இவங்க தான் ஆளுங்கட்சி அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா கேரளாவில் சிபிஎம் தான் ஆளுங்கட்சி. அங்கேயே அந்த பிரச்சனை வர்றதில்லை. அவங்க கட்சியில் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு கட்சினா ஒரே தொகுதியை அவங்க போட்டியிட்டா கூட அவங்க முதல் சாய்ஸு அவங்க விருப்பம். அவங்க தனி சின்னத்தில் போட்டிடலாம். அப்புறம் அவங்களா இல்லை எங்களுக்கு நாங்கள் உங்கள் சின்னத்திலே போட்டிடுறோம்னு சொன்னால் வாங்க. இதுதான் ஜனநாயகம். இங்கே இந்த மாதிரி பண்ணலை. இப்போ காங்கிரஸ் மேலே அது ஒரு வெற்றிக்கான வியூகமும் கூட தானே. எங்களுடைய சின்னத்தில் நீங்கள் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க, எங்களுடைய சின்னத்தில் நின்று போட்டியிடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு கூட்டணி தர்மம், வெற்றிக்கான வியூகம் அப்படிதானே? வேலுச்சாமி சார் சிரிக்கிறார். புரியல நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? இல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ கிடைப்பாங்க. கடந்த காலங்கள்ல அரசு பாரதியுடைய பேச்சா நம்ம ஆதரிச்சோம் வேலுச்சாமி சார். சின்னத்தை சொல்றீங்க? சின்னத்தை சொல்றேன். இல்ல இது தவறான வாதம். ஏன் அப்படின்னா இப்போ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய காலம் மாறிடுச்சுங்கிறது ஒன்று. இன்னொன்று இது சோசியல் மீடியா காலம். இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு திடீர்னு கடைசி நேரத்தில் தான் அவங்களுக்கு சின்னம் கிடைச்சது. ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் அப்போ
அதே மாதிரி மதிமுகல தீப்பெட்டி சின்னம் கடைசி நேரத்தில் கிடைச்சிச்சு. துரை வைகோ அவங்களுடைய முதன்மை செயலாளர் அதில் வெற்றி பெற்றார். அதில் ஆக சின்னத்தினால வந்து வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்றது நம்ம மக்களை இன்னும் நம்ம ஒரு எடை போடுறதுல வந்து பழைய பாணியில இருக்கிறோம். மக்கள் அப்படி இருந்தாங்க இல்லைன்னு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட விசில் சின்னத்தை பார்த்து வாக்களித்தவர்கள் தான் அதிகம். இதை பல இடங்கள்ல பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. வேட்பாளர் யாருன்னே தெரியாது, ஆனா சின்னத்துக்கு வாக்களிச்சிட்டோம். இன்னமும் சின்னம் அப்படின்றது உயிர் போட தானே இருக்கு. அதை தான் சொல்றேன். அப்ப அந்த சின்னம் வந்த உடனே அவங்க போய் வீச்சா செய்ய முடிஞ்சிச்சுல்ல, அதே மாதிரி அந்தந்த கட்சி அதை வீச்சா செய்யும். அதை விட்டுருங்கிறேன். நீங்க ஏன் அதை பிடிச்சிட்டு நாங்க பாரம்பரியமா ஒரு சின்னம் வச்சிருக்கிறோம், அதுலயே நீங்க போட்டியிடுங்க ஏன்னு சொல்லணும். நீங்க உங்க சின்னத்துக்கு நீங்க உங்க விருப்பம் அதை நீங்க விசில எப்படி பிரபலப்படுத்தினாங்க? இப்ப அதே மாதிரி தானே வந்து ஒரு தொகுதியில நின்னாரு திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தை, அதை பிரபலப்படுத்தலையா, வெற்றி பெறலையா? இல்ல தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்கு வாங்கினதை செஞ்சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான். அப்ப அந்த புது சின்னம் தானே அவர் கிடைச்சது. அதனால சின்னத்தை வைத்து சொல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஏற்றுக்கொள்கிற விஷயமே இல்லை, அது ஜனநாயகமும் இல்லை. சரி, அப்போ அவங்க ஒரு தனி சின்னம் இல்லாத ஒரு சூழலில் அவங்களுக்கான கட்சி அங்கீகாரமே போயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அங்கீகாரம் மட்டும் இல்லை, அமைச்சர் பதவியும் போயிடுது. அப்போ அந்த நிலைக்கு ஏன் தள்ளுறீங்க? அப்போ அது தேவையில்லையே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சொல்லுங்க. சரி, முடிச்சிருக்கேன். திருச்சி வேலுசாமி சார். சரி, நீங்க சொல்லுங்க. வேலுசாமி சார், சோமு சொன்னுடைய பார்வையிலிருந்தே முன்வைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலங்களில் செய்யக்கூடிய தவறுகள் தான் எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒவ்வொன்றாக உடைவதற்கான காரணம்னு ஒரு பார்வையை முன்வைச்சிருக்கார். அதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் எதிரொலித்திருக்கு. ஒரே குரலாய் ஒலித்திருக்கலாம், ஆனால் காங்கிரஸுடைய தவறு இருவேறு குரலாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன் தப்பாவே இந்த விவாதம் போகுதுன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? சின்னத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கிறது வாக்காளர்களை அவமானப்படுத்துவதான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் சொல்றேன். 1971 தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே 183 இடங்கள்ல டிஎம்கே ஜெயிச்சது. அப்ப சின்ன சூரியன் தானே. அதே திமுக சின்ன மட்டும் இல்ல, தலைவர் அவர் தான், அந்த கட்சி அதுதான். 183 இடத்துல ஜெயிச்சது. 91 அதே கட்சி, அதே தலைவர், அதே சின்னம், வெறும் 2 சீட் தானே ஜெயிச்சது. அப்ப சின்னத்துக்காக ஓட்டு விழுந்தா இப்பவும் ஜெயிச்சிருக்கணும்ல. நீங்க இதை ஏடிஎம்கே எடுத்துங்க, இலை. அந்த இலை நின்று 39 தொகுதியிலையும் பார்லிமெண்ட்ல தோத்த வரலாறும் உண்டு, 33 ஜெயிச்சதும் வரலாறு உண்டு. அதனால மக்கள் வெறும் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க என்பது சொல்வது வாக்காளர்களை தயவு செய்து நான் சொல்லுகிறேன், மன்னிக்கணும், அவர்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி சமீப காலத்துல விசில் சின்னத்திற்கு ஆதரவு பார்த்தீங்களா தமிழ்நாடு முழுவதும் கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் அப்ப வாக்காளர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். உங்க கருத்தை நீங்களே பின்வாங்கிட்டீங்க. இல்ல நான் உங்களுக்கான எதிர்கேள்வியை தான் முன்வைக்கிறேன். காங்கிரஸோட பார்வையும் அப்படிதானே. நான் சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு புரியும். சின்னத்துக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா சூரியனுக்கு வாக்களிச்சிருக்கணும், இலைக்கு வாக்களிச்சிருக்கணும், கை சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கணும். இது இப்பதானே விசில் வந்துச்சு. அப்ப அந்த விசில் சின்னம் இப்பதான் வந்தாலும் அதை தேடி பிடிச்சு மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல. அப்ப சின்னத்தை தாண்டி யாருக்கு ஓட்டு போடணும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு அப்பப்ப மாறி இருக்கு. அப்ப சின்னம் பிரதானம் இல்ல, சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா எல்லா கட்சியும் அந்த சின்னத்துல கழுதையை தான் நிறுத்தும், கழுதை தான் ஜெயிக்கும். அது ஜனநாயகத்தை கேவலப்படுத்துற நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். சரி, அப்படி இல்ல. அதே நேரத்துல கழுதையை கேவலப்படுத்துறீங்க. ஏங்க கழுதை அது கோச்சு கூடாதுங்க, அதை விட மோசமான ஆளா வந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரேக், ஒரு சின்ன பிரேக் பரவாயில்லை. இதையும் சொல்லிடுறேனே. அவர் என்னன்னா திமுக வந்து காங்கிரஸ அடிமை போல நடத்தலாம் சொன்னார். நீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க. எங்க பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும். பாராளுமன்றத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கை 543 பேர், சரியா? அந்த 543 பேர் இருக்கிற போது 14 எம்பிக்கள் இருந்த திமுகவுக்கு 7 அமைச்சர் பதவி காங்கிரஸ் கொடுத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எண்ணிக்கை வெறும் 234 தான். காங்கிரசுடைய ஆதரவில் மட்டுமே ஆட்சியில் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. வெறும் 96 எம்எல்ஏ திமுகவுக்கு இருக்கிற போது 35 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல. அப்ப கூட நான் ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்னாங்க. தான் என்கின்ற அந்த பெரியண்ணன் மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் இந்த விபரீதத்துக்கு காரணம். 2026 வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இதுக்கு நினைவு வரல. அப்பப்ப வருங்க. நீங்க ஒரே நாள்ல தினம் இட்லி சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிடுறீங்களா? இப்பதானே வருது. 2026 மே 10க்கு மேலதான் காங்கிரஸ் கட்சி இந்த வார்த்தைகள்லாம் வெளியில வருது. 15 வருஷத்துக்கு மேல அமைதியா தானே இருந்தாங்க. அதாவது சர்வாதிகார சண்டாடி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடவாரன்னு சொல்லுவீங்க. அடுத்து அவர் கூட கூட்டணி வைப்போம்.
நாங்க சொல்லி ஏங்க நான் என்ன சொல்ல, நீங்க தான் இப்ப குறுக்க மறிக்கிறீங்க. சரி முடிச்சுங்க, நான் நீங்க பிரேக் திமுக கார மாதிரி பேசுறீங்க. இல்ல வேலுச்சாமி சார் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன் வேலுச்சாமி சார். நாளைக்கு நான் உங்களுக்கு ஆதரவா பேசினா காங்கிரஸ்காரன், இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். இது திமுக காரங்க, நீங்க உள்ளேங்க. அதுக்காக நான் திமுக காரனா? நீ இடைமறித்தா அவர் பேசும்போது குறுக்க மறிச்சீங்களா? சரி, நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். நான் உங்ககிட்ட தான் வரேன். இத முடிச்சிரணும்ல. அதே வாய் நேருவின் மகனே வருக, நிலையான ஆட்சியை தருக, எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா எங்க மேல மட்டும் சொல்லுவீங்களா? சரி, ஓகே. திரு வீர திருநாவுக்கரசு, நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பா நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்களை சந்திக்கும் போது அனைவருடைய குரலுக்கும் நாடாளுமன்றம் மதிப்பளிக்கும்ன்றார். ஆனால் அதே நாடாளுமன்றம் கூடிய உடனே எதிர்க்கட்சிகள் முக்கியமான விவாதங்களை கோருறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கோருகிறார்கள். ஆனால் விவாதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அவை ஒத்திவைக்கப்பட்டு அடுத்தடுத்து நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுகிறது. ஜனநாயகம் வெளியில் ஒரு புறமாகவும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வேறு ஒரு முறையாகவும் கையாளப்படுகிறதுன்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பார்வை முதற்கட்டமாக ரொம்ப சுருக்கமாகவும் கூட. ஜனநாயகத்தில் விவாதம் ரொம்ப முக்கியம். பாராளுமன்ற செஷன் நடக்கும்போது கண்டிப்பாக விவாதம் நடந்து தான் தேரணும். பட் ஒவ்வொருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். பார்லிமெண்ட்ல வந்துட்டு எதை எந்தெந்த நேரத்தில் வந்துட்டு விவாதம் பண்ணணும் இருக்கும். அதை விட்டுட்டு விதாண்டவாதம் பேசக்கூடாது. நாங்க சொல்றப்ப தான் நடக்கணும் அப்படின்னு வந்துட்டு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் நியாயமான விஷயமா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்துட்டு ஒத்துப்பாங்க, விவாதம் நடத்தணும் தான். பட் நாங்க சொல்றப்ப தான் நடத்தணும் அப்படின்னா எதுக்கு அங்க ஸ்பீக்கர் இருக்கிறாங்க? அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, அது ஜனநாயக விரோதம். முறையான மக்கள் சம்பந்தப்பட்ட, தேசத்தோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விவாதம் வந்தாலும் அதை விவாதம் செய்யறதுக்கு ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தயாரா தான் இருக்கிறது. ஆனா எங்க இஷ்டப்படித்தான் நீங்க விவாதம் பண்ணணும், நாங்க சொல்றதே இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படி கேட்கறது முறையற்ற ஒரு செயல். யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இந்தியன் பார்லிமெண்ட் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஒரு பார்லிமெண்ட்லயுமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஈவன் ஸ்டேட் அசம்பிளியும் பண்ண மாட்டாங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு டைம் இருக்கு, அந்த நேரத்துல பண்ணலாம். சோ உள்ளுக்குள்ளவும் இவங்க முறை தவறி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இல்லைங்க, தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும்போது ஒவ்வொரு செஷன்லயும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுவாங்க. அதை பார்த்தா ஒரு பெருசா வந்துட்டு பொருளை கிளப்பி அந்த செஷன் முடிஞ்சோன்னு இதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஒரு விஷயத்துல உண்மையாவே வந்துட்டு அவங்களுக்கு அக்கறை இருக்குன்னா தொடர்ந்து பேசணுமா இல்லையா? பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசணும், வெளியிலையும் பேசணும். இவங்க இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுவாங்க. பாராளுமன்றத்திலேயே அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு கூச்சல குழப்பம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு வந்துட்டு வெளியில ஒரு பிம்பத்தை காமிப்பாங்க. இங்க அந்த தேவை ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த தேவை இருக்கு? ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கட்சி ஒரு முக்கியமான கோரிக்கையை நாடாளுமன்றத்துல எழுப்புறாங்க. அது என்ன தேவை இருக்கு போது அதான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, வேற எதுலையுமே இவங்களால அரசியல் பண்ண முடியல. பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் விவாதம் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களுடைய மக்களுக்கு இல்ல தேசத்தோட வளர்ச்சி சம்பந்தமா ஆக்கப்பூர்வமா ஆரோக்கியமான விவாதத்துக்கு இவங்க தயாராகவே இல்லை. இப்ப நீங்க திமுகவும் காங்கிரஸும் மத்தியில 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு, முறைகேடுகள் நிறைய இருந்துச்சு. அது குறித்து நிறைய விவாதம் பண்ணுவாங்க. கடந்த 12 ஆண்டுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த மத்திய அரசாங்கத்து மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் வைக்க முடியல. அதனால சின்ன சின்ன ட்ரிவியல் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இவங்களுக்கு எது பொலிட்டிக்கலா வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, கொஞ்சம் அது கெயினா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி விஷயத்தை தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி அலோ பண்ண முடியும்? முடியாதுல்ல. அங்க கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். எதுவா இருந்தாலும் இஷ்டத்துக்கு பேசுறதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஆனா அந்த நீட் விவகாரம் அப்படின்றது நீண்ட காலமா நாடாளுமன்றத்துல முன்வைக்கப்படக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கும் அதே விவகாரம் தான். அதற்கு சமீபத்தில் வினாத்தாள் கசிவு நடந்தது அப்படின்றத காவல்துறையை ஒத்துக்கிட்டு அறிக்கை கொடுத்தாங்க. தேர்வும் கூட ரத்து செய்யப்பட்டது. இது குறித்து ஒரு எதிர்க்கட்சி, நாட்டினுடைய பிரதான கட்சி கேள்வி எழுப்புறாங்க. இது விவாதம் நடத்துங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கக்கூடாதுன்னு கேட்கறாங்க. ஜனநாயக முறைப்படி காங்கிரஸ் செயல்படும் போது அதே ஜனநாயகத்தை நம்ம சொல்றோம். நீட்டு விஷயத்தை பொறுத்தளவு இங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் சைடுல, அதாவது வந்துட்டு ஆட்சியாளர்கள் ஏதாச்சும் முறைகேடா பண்ணிருக்காங்க, அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இதை கொஸ்டின் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு, தெரிஞ்ச உடனே அரசாங்கம் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணிச்சு, ஏற்கனவே நடந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணுங்க, ரீடெஸ்ட் வைக்கலாம் சொல்லி ரொம்ப பக்காவா அந்த ரீடெஸ்ட் நடத்தி முடிச்சு 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் வந்துட்டு இஷ்டத்துக்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அமைச்சர் வந்துட்டு பதவி விலகணும், நாங்க சொல்றப்ப தான் இதை பேசணும் அப்படி சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? இதுக்குன்னு சரி நீட்டு குறித்து நாங்க விவாதம் பண்ணுவோங்க, இது ஏதாச்சும் ஒரு டைம்ல பண்ணுங்கன்னா ஓகே, நான் சொல்ற டைம்ல தான் பண்ணணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. மக்கள் யாருக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடியது பிஜேபி தானே. அங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ டோட்டலா விவாதம் பண்ணவே கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்களா? அப்படி இருந்தா எதுக்கு பார்லிமெண்ட் செஷன்? அப்படி சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம விவாதம் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா நீங்க பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அலிகேஷன்ஸ் வைக்கும் போது அதை எப்படி நம்ம என்டர்டெயின் பண்ண முடியும்? அது தவறு இல்லையா? வெளியிலையும் எவ்வளவு கூச்சலும் குழப்பம்.
எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு எதிராக, தேசத்தோட வளர்ச்சிக்கு எதிராக. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்துட்டு மீடியாவை அட்ரஸ் பண்ணும்போது கூட இந்த செஷன் ரொம்ப முக்கியமான விஷயம், தேசத்தோட வளர்ச்சி சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை நம்ம வந்துட்டு ஆக்கப்பூர்வமா விவாதம் பண்ணணும், அதனால யாரும் வந்துட்டு முறை தவறி நடந்துக்காதீங்க, எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவா எல்லாத்தையும் பேசுவோம். பேசுறதுக்கு தான் இந்த விண்டர் செஷன், எல்லா செஷனுமே அதுக்கு தான். சரி, அதை விட்டுட்டு விதண்டாவாதம் பண்ண வேண்டாம், அரசியலுக்காக ஒரு விஷயத்தை பண்ண வேண்டாங்கிறதா எங்களோட கோரிக்கை. சரி, திருச்சி வேலுசாமி சார், நிறைவா அரசியலுக்காக தான் காங்கிரஸ் இது போன்ற விவகாரங்களை கையில் எடுத்திருக்கு. வீர திருநாவுக்கரசு அவருடைய பார்வையிலிருந்து சுருக்கமா நிறைவா வீர திருநாவுக்கரசுடைய கருத்தை 100% ஏத்துக்கிறவர் என்ன சொன்னாரு? பாராளுமன்றத்தில் முடக்கிறதுனா அவங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு சொன்னாரா? கரெக்டா? ஒரு மாற்றம் இல்லையே. ஒரு நாள் பாராளுமன்றத்தை முடக்கினாவே இதுதான்னா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 1.5 மாசம் முடக்கினாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ விவாதம் பண்றதுக்கு பிஜேபி கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத சொல்லாம அவர் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த விஷயம், வெளியில வேற சண்டை நடக்குன்னாரு. நீங்க அங்கதான் நீங்க பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற போது மிக பெரிய அளவில் அண்ணா ஹசாரை முன்னிறுத்தி பல பேர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் பாதுகாப்பு தந்ததே ஒழிய தடியடி நடத்தல. ஆனால் இந்த ஒரு நாள் போராட்டம் பண்ண அவங்க மீது கடுமையான தடியடி நடத்தி இருக்கிறது, தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஆட்சி. எதிர்கட்சியை முடக்கிறது யாரு? நேற்று வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தின காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு டெல்லி காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க. பாதுகாப்பு வளையத்தை மீறி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா செல்லும் போதுதான் தடியடி நடத்தப்படுகிறது, கண்ணீர் புகை கொண்டு வீசப்படுகிறது. அனுமதி இல்லாததை மீறக்கூடிய செயலின் போது காவல்துறை நடவடிக்கை மீறி அவங்க வந்தாங்க. அப்போ கூட அவங்க மேல தாக்குதல் நடத்தலங்கிறேன். ரெண்டுக்கும் காங்கிரஸ் வேறுபாடு இருக்கு நடந்துக்கிட்டாங்க. அதே போலதான் காங்கிரஸ் ஆட்சியில 1.5 மாதங்கள் பாராளுமன்றத்தில் சுத்தமா முடக்கினாங்க. நான் முன்னாலே சொன்னேன், சுஷ்மா ஜனநாயகத்தில் இது ஒரு அங்கம்னு சொன்னாங்க. நாங்க இப்ப அப்படி சொல்லல. நாங்க சொல்லுகிற இந்த என்னங்க நீட் தேர்வு, அந்த தேர்வு வினாத்தாலே லீக் ஆயிடுச்சுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் தவற சரி செஞ்சிட்டோம்ல, அதற்கு மேல இந்த விவகாரத்துல என்ன இருக்கு பேசன்னு கேக்குறாரு. தவற சரி செஞ்சிட்டோம். என்ன எங்க சரி பண்ணீங்க? மறுதேர்வு நடத்தி முடித்தாச்சு. 11 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. பார்லிமெண்ட் எதுக்கு சார்? எல்லாம் அங்க டீ குடிச்சிட்டு வரதுக்கா? பாராளுமன்றத்தில் போய் சீன கம்மி ரேட்ல இட்லி விற்கிது, தோசை விற்கிது சாப்பிடறதுக்கா? மக்களுடைய பிரச்சனையை அங்க பேசுறது தான் இந்த இடம். அதான் முன்னால சொன்னேன், லோகியாவை முழுமையாக பேச விட்டு நேர்மை முழுக்க முழுக்க அவர் விமர்சித்த போது கூட அது முடிஞ்சதுக்கு பின்னால நமக்கெல்லாம் தலையில மட்டும்தான் மூளை, உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னாரு. நிலையில எடுக்கணும் அவங்க. நிறைவா எடுத்துக்கிறேன். திரு சோமு, நிறைவா. அதாவது அந்த பிரச்சனை முக்கியமாக பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்திருந்தா அந்த வந்தே மாதரம் பாடலை வந்து முழுமையாக பாடுறத அதை ஒரு மசோதா போட்டு பண்ணணும் அப்படின்னு இவங்களுடைய அந்த தேசபக்தியை காட்டுவதற்காக பிஜேபி முயற்சி பண்ணுச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் தள்ளி போச்சு. இதில் என்ன அப்படின்னா, அந்த 3வது 4வது பத்தியில் தான் துர்கா தேவிங்கிற அதில் வார்த்தைகள்லாம் வருது. அதுக்கு வந்து அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாலேயே நேரு வந்து அந்த முதல் 2 வார்த்தைகளே போதும், நேரு சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ண ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் போய் தேசபக்தியை நுழைக்கிறாங்க. உண்மையிலேயே பிஜேபி அரசு தேசபக்தியை நுழைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இஸ்ரோவில் வந்து விஞ்ஞானிகள் வந்து 1000 பேர் கொஞ்சம் நாளில் வேலையை விட்டு போயிட்டாங்க. தனியார் நிறுவனத்தில் சம்பளம் கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னு. இந்த ஒரு மாதத்தில் 100 பேர் போயிட்டாங்க. மொத்த ஊழியரில் 25% பேர் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த கன்யான் G1 திட்டம் முதற்கொண்டு பல திட்டங்கள் வந்து முடங்கி போயிருக்கிற லெவலில் இருக்குது. தேசபக்தி உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தில் தான் அக்கறை காட்டணும். ஒரே ஒரு விஷயம், இந்த தொகுதி மறுவரை இருக்குல்ல, அதுக்கு சிம்பிளான ஒரு தீர்வு இருக்குது. இப்போ அமெரிக்காவில் செனட் சபை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மொத்தமே 100 பேர் தான் இருப்பான். ஒரு மாநிலத்துக்கு 2 பேர் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் ராஜ்யசபைக்கு ஒரு மாநிலத்துக்கு சிக்கிமா 2 பேர், தமிழ்நாடா 2 பேர், உத்தரப்பிரதேசமா 2 பேருன்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கான உரிமையும் கொடுத்தால் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான எம்பி பதவின்னு ஒன்று இருக்கட்டும். இதை தவிர எல்லா மாநிலமும் அதனுடைய ஒரு சுயமரியாதையை தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருக்கும். சரி, நிறைவா சார். இது இந்த நாள்ங்கிறது மிக மோசமான ஒரு நடைமுறை நடந்த நாள். அதாவது 1966 இந்துத்துவ அமைப்புகள், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இந்த பசு பாதுகாப்பு அமைப்புகள் நடத்தின போராட்டம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கு நிகரானது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டம், அதுவும் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை முடக்குவதற்கு போகலை. சரிங்களா? 10 மீட்டர் இடைவெளிக்குள்ளே இவ்வளோ நெருக்கத்தில் போய்
அதுவும் இவ்வளோ பெரிய கலைபகரமானதுங்கிறது இதுக்கு நிகரானதா. இன்னொன்று உங்களுக்கே தெரியும், அந்த காலகட்டத்தில் வந்து காமராஜர் அவர்களை கொல்வதற்கான சதி நடந்தது, அவர் இருந்த இல்லம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது, அவர் தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலம் அது நடந்தது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு போராட்டம். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்பது மக்களுக்கு தேவையான, மக்களை பாதிக்கிற, மக்களினுடைய உணர்விலிருந்து வெளியில் எழுந்திருச்சு வந்திருக்கிற ஒரு போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை ஒரு பக்கம் துப்பாக்கி குண்டு, அதாவது குண்டுகளையும், அதாவது கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீரையும் பீச்சி அடித்து தடியடி நடத்தி அந்த மக்களை விரட்டிட்டு, இந்த பக்கம் எதிர்கட்சி கட்சிகளை குதர்வடையை நெறித்து அவர்களை பேச விடாமல் தடுத்துட்டு, ஜனநாயகம் இங்கே பரிபூரணமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசுவது என்பது கேலிக்குரியது, வேடிக்கையான. ரொம்ப சுருக்கமான வேலுச்சாமி ஐயா சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ண எதிர்கட்சிகளுக்கு துணிச்சல் இல்லைன்னு நான் சொன்னதை நான் அப்படி சொல்லலை. அவங்க அதை விரும்பலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயமோ அதெல்லாம் விரும்பாம எதெல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அதுல மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. நாங்க நினைக்கிற விஷயத்த பேசணும்னு நினைக்கிறாங்க, அப்படி பார்லிமெண்ட்ல பண்ண முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ரெண்டாவது விஷயம், அண்ணா ஹசாரே போராட்டத்தையும் இந்த போராட்டத்தையும் நீங்க சமமா வச்சு பார்க்க கூடாது. இதுல கல் எறிஞ்சிருக்கிறாங்க. இதுல இவங்க பேசின விஷயம்லாம் போராட்டத்துல பிரச்சனை வந்து யாராச்சும் இறந்து போயிட்டா கவர்மெண்ட் மேல வந்துட்டு நிறைய பிரஷர் வரும், இப்படிலாம் பேசின ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஆதரவா இந்த கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கரப்பாம்பூச்சி கட்சி, இவங்க எங்களுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் போட்டாவோ இல்லை எங்களுக்கு ஆதரவா ஒரு வீடியோ போட்டாவே 60,000 to 65,000 பணம் தரேன்னு சொல்லி பேசினதை நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. இவங்களோட நோக்கம் என்பது ரொம்ப மோசமானது. ஏங்க, அமைதியா நீங்க சொன்னது மாதிரி போராட்டம் நடத்தும் போது அரசாங்கம் போலீஸ் வந்துட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. இந்த மாதிரி வன்முறையில இறங்கும் போது கல்லெடுத்து எதுக்கு சார் ஏறீங்க? இது வந்துட்டு அந்த கட்சி மட்டும் இல்ல, இதுக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஏஏபி, இந்த கட்சிகள் கூட ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க. காங்கிரஸ் இப்ப வரைக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்துக்கு நேர்ல போய் ஆதரவு தெரிவிக்கல. அப்ப எப்படி காங்கிரஸ் இருக்குங்க இந்த போராட்டத்துல காங்கிரஸை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஏஏபியும் இருக்குது, தேச விரோத சிந்தனை கொண்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அமைதியா மட்டும் போராட்டம் நடந்தால் அதற்கு பர்மிட் பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு. ஆனா அமைதியா இல்லாம வன்முறை நீங்க தூவுனீங்கன்னா எப்படி வந்துட்டு ஏத்துக்க முடியும்? ஒரு ஜனநாயகத்துல வன்முறைக்கு இடமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தேசத்தோட வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. வந்தே மாதத்தை பத்தி ஏன் இப்ப பேச வேண்டியது இருக்குன்னா, அது நம்மளோட தேசிய பாடல்னு ஏத்துக்கிட்டோம்ல, 150 வருஷம் இப்ப நிறைவடைஞ்சிருக்குல்ல, அந்த பாடலை பாடுறதுல என்ன சார் பிரச்சனை? இந்த நாட்டுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. வந்தே மாதரம் எல்லாராலையும் பாடப்பட்ட ஒரு மகத்தான மந்திரம் அது. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? அரசியல் செய்யறாங்க, அது தேசபக்தி மந்திரம், தேசபக்த மந்திரம். சரி, உங்களை வேற எதுவுமே பேச சொல்லலினாங்க, காயத்ரி மந்திரம் பேச சொல்லலங்க. தேசபக்தியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மந்திரம். மகாத்மா காந்திஜி சொன்னது, நேரு சொன்னது, விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாமே சொன்னது தானே. அதுல கூட நீங்க மதவாதம் பாப்பீங்களா? இது உண்மையான கண்டனத்துக்குரிய. தேசிய பாடல் எதுவோ அதை பாடுங்க, இல்லைன்னா தேசிய பாடல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் தேச விரோதமா பேசுறீங்க? தேசிய பாடலே இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க சார். நான் முடிச்சுக்கலாம், உங்களுடைய பாயிண்டோட நிறைவு செஞ்சுக்கிறேன். நாடாளுமன்றத்தில் உள்ளே அமளி, வெளியே தடியடி, விவாதம் நடத்த யாருக்கு விருப்பம் இல்லை என்ற தலைப்போடு 4 விருந்தினர்களோடு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.